அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டிருக்கு? இந்த சந்திப்பின் விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். இன்னும் சரியாக 10 நிமிடத்தில், அதாவது 9 மணி முதல் 9:15 இந்த சந்திப்பு நடைபெறுவதற்குண்டான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பாக இந்த இருவருடைய சந்திப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தற்பொழுது பாஜக மற்றும் சில இதர கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் முக்கிய கட்சியாக இருந்த பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட நிலைப்பாடுகள் என்ன என்பது குறித்தான கேள்வி தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் இன்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திலிருந்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த முறை தற்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையினை இன்றைய தினம் தொடங்க இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து பாமக இந்த முறை அதிமுக கூட்டணியில் 30 தொகுதிகளுக்கு மேலாக கட்டாயம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்க இருப்பதாகவும் இன்றைய தினம் பாமக தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த அன்புமணி ராமதாஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையினை தொடங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிகாரப்பூர்வமான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையினை தொடங்க இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து ஓரிரு தினங்களுக்குள்ளாக எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறித்தான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் அதற்கு அடுத்த கட்டமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்திற்குள்ளாக அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகளுக்குண்டான அந்த தொகுதிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளை உறுதி செய்வது தொடர்பான முடிவுகளை இந்த மாதத்துக்கு உள்ளாகவே இறுதி செய்ய வேண்டும் என்பது பாஜகவினுடைய தேசிய தலைமையினுடைய உத்தரவாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அன்புமணி ராமதாசும் அதிமுக கூட்டணியில் இணைவதற்காக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.